இன்னைக்கு ஐயனார் துணை சீரியல்ல பல்லவன் வந்து அப்படியே நடந்துக்கிட்டே இருப்பான் அங்கிட்டும் இங்கிட்டும். அத பார்த்துட்டு அவங்க அப்பா கேட்பாரு, "ஏன்டா குட்டி போட்ட பூனை மாரி இங்கிட்டும் அங்கிட்டும் போய்க்கிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லும்போது, அவன் பாட்டுக்கு உள்ள போயிருவான். "போ சொல்லாம போனா போயிட்டே இரு" அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் உட்காந்துருப்பான். அதுக்கப்புறமா அவனால இருக்க முடியாது. உடனே அங்கேருந்து வெளிய வருவான். அப்பவும் வந்துட்டு, "என்னடா பிரச்சனை? என்ன பிரச்சனைன்னு சொன்னா தானே தெரியும்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கேட்பாரு. "இன்னைக்கு உங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா வீட்ல? இப்ப அண்ணன் வந்து ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டு" அப்படின்னு சொல்லுவான். "அண்ணன்னா உனக்கு எந்த அண்ணன பத்தி சொல்ற?" அப்படின்னோனே, "சோழன் அண்ணன பத்தி சொல்றேன்" அப்படின்னு சொல்லி பல்லவன் சொல்லுவான். "அதானே பார்த்தேன். அவன் என்ன பிரச்சனையில மாட்டுறது இன்னைக்கு மட்டும் புதுசு. அவன் தான் எப்போ பார்த்தாலும் பிரச்சனையில மாட்டிக்கிட்டே இருப்பானே" அப்படின்னு சொல்லிட்டு, "நான் வந்து ஜெயிலுக்கு போனத பத்தி நீங்க அப்படி பேசிட்டு இருந்தீங்க. ஆனா அத விட நீங்க பண்ற லூட்டி தான்டா பெரிய விஷயமா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே பல்லவன் சொல்லுவான், "அண்ணன் வந்து என்ன பிரச்சனையில மாட்டியிருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. அதுக்குள்ள நீங்க என்ன தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க" அப்படின்னு சொல்லி அவன் கேட்பான். அதுக்கு வந்து அவர் சொல்லுவாரு, "என்னதான் பிரச்சனையில மாட்டியிருக்கான்?" அப்படின்னோனே, ஒரு பொண்ண கூட்டிட்டு போய் ஏதோ கல்யாணம் பண்றதா பிரச்சனை போய்க்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, "என்னது? அப்ப நிலா?" அப்படின்னு சொல்லி அவன் கேட்பான். "அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா ஏதோ ஒரு பிரச்சனை போய்க்கிட்டு இருக்குன்னு சொல்லிக்கிட்டு, இப்போ அண்ணி, அதுக்கப்புறம் சேரன, பாண்டியன் எல்லாருமே அங்க தான் போயிருக்காங்க" அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிட்டு இருப்பான் பல்லவன். அப்போ இவன் சொல்லுவான், உனக்கு உன் அண்ணனுக்கு சும்மாவே இருக்க முடியாதா? ஏதாவது ஒரு பிரச்சனைய பண்ணிக்கிட்டே இருப்பானா?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, "இப்ப அண்ணன் பிரச்சனை பண்ணுச்சா இல்லையான்னே தெரியாது. அந்த பொண்ணு வேற பெரிய இடம் போல இருக்கு" அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிக்கிட்டு இருப்பான் பல்லவன். "எனக்கு பயமா இருக்கு. என்ன செய்யன்னு தெரியல. பயப்படு. இங்க இருந்தா வேற என்ன பண்ண முடியும்? உன் அண்ணனுக்கு சும்மாவே இருக்க முடியாதா? அ உன் அண்ணன் ஏதாவது ஒரு பிரச்சனைய இழுத்துக்கிட்டே இருப்பானா இப்படித்தான்" அப்படி சொல்லி சொல்லிட்டு இருக்கும்போதே, அதுக்கு அவன் சொல்லுவான், "எதுக்கு இப்ப அண்ணன இப்படி வந்து தப்பு தப்பா பேசிட்டு இருக்கீங்க? என்ன நடந்துச்சுன்னே தெரியாது. அதுக்குள்ள ஏன் அண்ணன் மேல இப்ப பழிய போட்டுட்டு பேசிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து திட்டிக்கிட்டு இருப்பான் பல்லவன். அதுக்கு வந்து நடேசன் சொல்லுவாரு, "ஏன்டா அவன பத்தி தப்பா பேசக்கூடாதுன்னு சொல்றேன். அவன் அப்படி பண்ணக்கூடிய ஆள் தானே. அவன் வந்து ஏதாவது அந்த பொண்ணுகிட்ட வேண்டாத விஷயத்த பேசி ஏதாவது பண்ணதுக்கு ட்ரை பண்ணியிருப்பான். ஏற்கனவே இவளுக்கு வந்து டிவோர்ஸ் ஆக போகுது. அப்போ இனிமே நம்ம எதுக்கு அவள ஒரு பொண்ண வந்து நம்ம கரெக்ட் பண்ணி நம்ம லைஃப்ல செட்டில் ஆயிருவோன்ட்டு ஏதாவது யோசிச்சிருப்பான்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே இவன் பல்லவன் சொல்லுவான், "நீங்க தேவையில்லாம பேசிட்டு இருக்காதீங்க. முதல்ல நீங்களே சரி கிடையாது. நீங்க ஒரு அப்பாவா ஒழுங்கா இருந்திருந்தா எங்களுக்கு இந்த மாரி பிரச்சனையே வந்திருக்காது" அப்படி இப்படின்னு பேசிட்டு இருப்பான். "என்கிட்ட என்ன எடுத்துக்கிட்டா குறைய பேசிக்கிட்டு இருக்க" அப்படின்னு அவங்க அப்பா திட்டுவாரு. அதுக்கு அவன் சொல்லுவான், "உங்ககிட்ட வந்து என் பிரச்சனைய சொல்ல வந்தேன் பாருங்க. என்னைய சொல்லணும் முதல்ல" அப்படின்னோனே, "அப்ப சொல்லாத போ" அப்படின்னு சொன்ன உடனே அவன் உள்ள போய் உட்காந்துக்கிட்டு திரும்பி யோசிக்க ஆரம்பிச்சுருவான் பல்லவன். அதுக்கப்புறம் கார்ல 4 பேரும் வந்துகிட்டு இருப்பாங்க. அப்போ சோழன பார்த்து சேரன் சொல்லுவான், "சோழா நீ அதையே நினைச்சுக்கிட்டு இருக்காதடா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இவன் அப்படியே முறைச்சுக்கிட்டு அப்படியே வண்டிய ஓட்டிக்கிட்டு இருப்பான். பக்கத்துல நிலா பார்த்துக்கிட்டே இருப்பா அப்படியே அவனையே. அதுக்கப்புறம் பாண்டியன் வந்து சொல்லுவான், "எப்படிதான் தெரியல. இப்ப எல்லா பிரச்சனையும் உன்னையே தான் வந்து தேடி தேடி வந்துட்டு இருக்கு. நாங்களும் தான் இருக்கோம். எங்களுக்கு ஏதாவது வருதா?" அப்படின்னு சொல்லும்போது, இவன் கார வந்து ஸ்பீடா ஓட்ட ஆரம்பிச்சுருவான் சோழன். சேரன் வந்து சோழன்கிட்ட கேட்பான், "ஏன் சோழா உங்க ஓனர் யாரு கார் கேட்டாலும் குடுத்துருவாங்களா? ஓடி போறவங்களுக்கெல்லாம் கார குடுத்து அனுப்பியிருக்காரு. இனிமேலாம் நீ வந்து கார எடுக்கும்போது யாரு என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கார எடு. எல்லா பிரச்சனையும் அப்புறம் உன்கிட்ட தான் வந்து சேருது பார்த்தியா? தேவையில்லாம. என்னடா பாண்டி" அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட பேசிட்டு இருப்பான். அப்போ பாண்டி வந்து சொல்லுவான், "ஆமாண்ணே கரெக்ட்டு தான். தேவையில்லாம நம்ம வந்து பிரச்சனைய மாட்டிக்கிட்டோம் இன்னைக்கு. அந்த பொண்ணு கொஞ்சமாவது வாய திறந்துச்சான் பார்த்தியா? அது மட்டும் வாய திறந்து பேசியிருந்தா இந்த பிரச்சனையே இவனுக்கு வந்திருக்காது" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அப்படியே அவன் ஸ்டியரிங்ல வேகமா குத்தி கோவத்த வெளிப்படுத்திக்கிட்டு இருப்பான் சோழன். சோழன் வந்து அமைதியா இருக்கிறத பார்த்துட்டு சேரன் கேட்பான், "ஏன் சோழா நாங்களே பேசிட்டு இருக்கோம். நீ எதுவும் பேச மாட்டேங்கிற?" அப்படிங்கும்போது பாண்டி வந்து சொல்லுவான், "விடுனே அவனே அப்செட் ஆயிருப்பான்" அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்போ சோழன் வந்து அவனுக்கு ஞாபகம் வரும். அ சேரன் வந்து இவன வந்து அடிச்சது, "ஏன்டா இப்பதான் ஒரு பிரச்சனையில வந்து நீ வந்து மீண்டு வந்திருக்க. திரும்பியும் பழையபடி இப்ப அந்த பிரச்சனையில மாட்டியிருக்கேன்னு" சொல்லி சொல்லி அடிப்பான். ஆனா நான் தப்பு பண்ணலன்னு சொல்லும்போதும் அவன் நம்பியிருக்க மாட்டான். அதே மாதிரி பாண்டிகிட்ட போயும் கெஞ்சுவான். "பாண்டி நீயாவது நம்புடா, நான் அந்த மாரி பண்ணலடா" அப்படி சொல்லி சொல்லும்போது பாண்டி சொல்லியிருப்பான், "ஏன்டா உனக்கு தான் ஏற்கனவே கல்யாணம் ஆயிட்டுல. ஒரு நல்லா தானே வாழ்க்கை போய்க்கிட்டு இருக்கு. இப்ப ஏன்டா திரும்ப தேவையில்லாம இன்னொரு கல்யாணத்த பண்றதுக்கு யோசிச்ச?" அப்படின்னு சொல்லிட்டு திட்டுவான். நான் அப்படி தப்பு பண்ணலடாங்கும்போது யாரும் நம்பியிருக்க மாட்டாங்க. அவன் அதையும் யோசிச்சுட்டு வந்துட்டுருப்பான் சோழன். அப்படியே யோசிச்சுக்கிட்டே சோழன் வந்து வீட்டுக்கு வந்துருவான். வீட்டுக்கு வந்த உடனே கார விட்டு எல்லாரும் இறங்கும்போது பல்லவன் ஓடி வந்துட்டு, "என்னண்ணா ஆச்சு? எல்லாம் ஓகேவான்னு?" சொல்லிட்டு சோழன பார்த்து கேட்பான். அவன் பதில் சொல்லாம அப்படி போயிட்டே இருப்பான். அப்போ நடேசன் கேட்பாரு, "என்ன பிரச்சனைலாம் முடிஞ்சதா?" அப்படின்னு கேட்கும்போது அவருக்கும் பதில் சொல்லாம நேரா வீட்டுக்குள்ள போவான். அதுக்கப்புறம் நிலா கிட்ட கேட்பாரு, "என்னம்மா பிரச்சனைலாம் முடிஞ்சதா?" அப்படின்னு கேட்பாரு. "ஆமா அங்கிள் எல்லாம் முடிஞ்சிருச்சு" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வீட்டுக்குள்ள போவாங்க. அப்போ சோழன் வந்து நேரா போய் ஒரு கதவு பக்கத்துல அப்படி நின்னுட்டு இருப்பான். அப்ப பாண்டிகிட்ட வந்து கேட்பான் பல்லவன், "என்ன ஆச்சுண்ணா? எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "ஆமாடா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சுட்டு இவன் மேல எந்த தப்பு இல்லைன்னு சொல்லிட்டாங்க" அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அதுக்கப்புறம் சேரன் சொல்லுவான், "ஆமாடா இவன் மேல எந்த தப்பும் இல்ல. எல்லாம் அங்க தான் தப்பு நடந்திருக்கு. இவன் ஹெல்ப் பண்ண தான் போயிருக்கான். அந்த பொண்ணு முதலே சொல்லியிருந்தா இந்த பிரச்சனை நடந்திருக்கவே நடந்திருக்காது" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதுமே அவன் அப்படியே ஓரமா நின்னுட்டு இருப்பான் சோழன். அதுக்கப்புறம் சேரன் வந்து ஒரு செம்புல தண்ணி எடுத்துட்டு, "சோழா இந்த தண்ணிய குடி" அப்படின்னு சொல்லி குடுப்பான். அப்போ வேகமா தட்டி விட்டுருவான் சோழன்.
பாண்டி வந்து சொல்லுவான், "ஏன்டா இப்ப கோவப்பட்டு பொருளெல்லாம் தூக்கி எறியிற?" அப்படி சொல்லும்போது, "ஆமா இது வீடா இது? எல்லாரும் வந்து என்னைய தப்பா பேசுறாங்கன்னா, அங்க பேசுனவங்க அத்தன பேருமே என்னைய பத்தி தெரியாதவங்க. அந்த பொண்ணு வீட்ல வந்து என்னைய வந்து தப்பா நினைக்கிறாங்கன்னா, அது அவங்க பொண்ணு மேல உள்ள ஒரு இதனால. அந்த பொண்ணு என்ன பத்தி எத பத்தியுமே சொல்லல. அப்ப அவங்க வந்து நினைக்கிறாங்கங்கிறத என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா நீங்கலாம் என்ன பண்ணீங்க? அவங்க எவனோ ஒருத்தன் என்னைய வந்து தெரியாதவன் என்னைய பத்தி தப்பு தப்பா சொல்றான். இவன் இப்படித்தான் பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லி தானே நீங்களும் நினைச்சீங்க. ஏன்டா பாண்டி நீயும் அப்படித்தானே யோசிச்ச? அப்படின்னு சொல்லிட்டு கோவமா திட்டிக்கிட்டு இருப்பான். எவன் என்ன சொன்னாலும், அவன் சொன்னத அப்படியே நம்பி, இவன் இப்படித்தான் நெனச்சிருவீங்களா? அப்படின்னு சொல்லும்போது, சோழன பார்த்து பாண்டி கேட்பான், "நிலைமை அப்படித்தானடா இருந்துச்சு" அப்படின்னு சொல்லுவான். "என்ன நிலைமைடா? என்ன நிலைமையா இருந்தாலும், எவன் சொன்னாலும் நீங்க அப்படியே நம்பிருவீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் வந்து சொல்லுவான், நிலா இங்க எனக்கு வாழ்க்கையில வந்த பிறகு, இந்த வாழ்க்கைய தக்க வைக்கிறதுக்காக நான் என்னலாம் பண்ணியிருக்கேங்கிறது, நிலாவுக்கு தெரியுமோ, தெரியாதோ இல்லையோ, ஆனா உங்க எல்லாருக்கும் தெரியும்ல" அப்படின்னு சொல்லி அவன் கேட்பான். நிலாவும் நானும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா வாழணும். அதுக்காக எனக்கு என்னலாம் பண்ணணுமோ, அதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கேங்கிறது உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும்ல. இவ்வளவு தெரிஞ்சும், நீங்க வந்து எவனோ ஒருத்தன் ஏதோ ஒண்ணு சொன்னான்னு சொல்லிட்டு, ஒரு பொண்ண கூட்டிட்டு நான் கல்யாணம் முடிக்க போறேன்னு சொன்னத நீங்க நம்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவன் கோவப்பட்டு கத்திட்டு இருப்பான் சோழன். இவன் இப்படித்தான் இருப்பான்னு சொல்லிட்டு நீங்க எல்லாரும் நம்பிட்டீங்க. ஊருக்குள்ள இவன் என் அண்ணன், என் தம்பின்னு சொல்லிட்டு, ஆனா உள்ளுக்குள்ள நான் இப்படிப்பட்ட ஒரு பொறுக்கி அப்படின்னு நீங்களே மனசுக்குள்ள நெனச்சுட்டீங்க என்ன? அப்படி சொல்லும்போது, சேரன் வந்து சொல்லுவான், இல்லடா நீ ஏற்கனவே வந்து ஒரு முறை இப்படி பண்ணியிருக்கியா? அப்படின்னு சொல்லி இழுத்த உடனே, ஏற்கனவே ஒரு முறை நான் கல்யாணம் பண்ணிட்டா, அதே மாரி திரும்ப வந்து நான் கல்யாணம் பண்ணுவேனா? ஏற்கனவே நிலாவ நான் மனசுல வச்சுக்கிட்டு, நான் இன்னொரு பொண்ண வந்து கல்யாணம் பண்ண தோணுமா எனக்கு? அந்த அளவுக்கு நான் என்ன ஒரு பொறுக்கியா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான் சோழன். தப்பு பண்ணியிருப்பேன்னு சொல்லிட்டு நீயும் அவனும் நம்பிட்டீங்க. எங்க தம்பி வந்து தப்பு பண்ணியிருக்க மாட்டான்னு நீயும், அண்ணன் தப்பு பண்ணியிருக்க மாட்டான்னு நீயும் நெனச்சு கூட பார்க்கல. நீங்க யாரும் எனக்காக அந்த இடத்துல நிக்கவே இல்ல. இவன் இப்படித்தான் ஒரு வந்து முத்திர குத்திட்டீங்க நீங்கலாம். ஆனா அந்த இடத்துல எனக்காக நின்னது என் நிலா மட்டும் தான். அவ தான் என்னைய தனியா கூட்டிட்டு போய் என்ன நடந்துச்சுன்னு கேட்டா. நான் சொன்ன எல்லா விஷயத்தையும் நம்பி எனக்காக அவங்க கிட்ட சண்டை போட்டா. அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருப்பான் சோழன். பாட்டி வந்து சொல்லுவான், "அந்த பொண்ணு வாயவே திறக்கலைலடா. நாங்க இப்ப என்ன நம்புறது?" அப்படி சொல்லும்போது, "உனக்கு அந்த பொண்ணு யாருடா? அது யாரும் தெரியாத ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு வாய் திறந்தா என்ன? திறக்காட்டா என்ன? நான் உன் அண்ணன்டா. நீ என்னைய நம்பி இருக்கணும். ஆனா நீ அத பண்ணுனியா?" அப்படி சொல்லும்போது, சேரா அவன் வந்து கூப்பிடுவான் சோழன பார்த்து, "நீ அத யோசிக்காதடா" அப்படி சொல்லும்போது, "நீ தயவு செய்து பேசாதண்ணே. எனக்கு இந்த வீடு என் வீடு தானா? நீங்கலாம் என் வீட்டு ஆள்க தானான்னு எனக்கு இது வந்து சந்தேகமா இருக்குது. இன்னைக்கு ஒருத்தன் என்னைய வந்து அடிச்சான் பாருங்க. அப்ப கூட எனக்கு வலிக்கல. அதே மாதிரி அந்த பொண்ணு வாய திறக்காம இருந்துட்டு, அப்படியே இருந்தா பாரு என்னைய வந்து எந்த விஷயத்தையும் வெளிய சொல்லாம, அப்பவும் எனக்கு வந்து அது வலிக்கல. ஏன்னா அவங்கலாம் வேற ஆள்க. நீங்கலாம் அப்படியா? இனிமே இந்த வீட்ல நான் வந்து இருக்க மாட்டேன். இவ்வளவு நடந்த பிறகு நான் இனிமே இந்த வீட்ல இருக்க மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லிட்டு இருப்பான். உடனே இவங்க 2 பேரும் பின்னாடியே போவாங்க. சேரனும், பாண்டியும். சேரனும் பாண்டியன் வந்துட்டு பின்னாடி போய், "ஏன்டா இப்படிலாம் பேசுற? இது நம்ம வீடுடா. எங்க போவ?" அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்கும்போது, அதுக்கு சொல்லுவான், இது நம்ம வீடா? அப்படிப்பட்டவங்க தான் என்னைய பத்தி இப்படி தப்பா யோசிச்சீங்களா? நான் வந்து இனிமே இந்த வீட்ல இருக்கவே கூடாது. ஏன் இருக்கணும்?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அவன் சேரன் சொல்லுவான், "அப்படிலாம் பேசாதடா சோழா" அப்படி சொல்லும்போது, நீ வீட்டுக்குள்ள வந்த உடனே நீ என்ன சொன்ன? இவன் என்னென்னமோ பண்ணியிருப்பான்னு நெனச்சேன். ஆனா அப்படிலாம் ஒண்ணும் பண்ணல. அப்படின்னு தானே சொன்னேன். அந்த அளவுக்கு என்ன தப்பு தப்பா யோசிச்சு வச்சிருக்க. அப்படி இருக்கும்போது இந்த வீட்ல நான் இருக்கணும்னு எனக்கு அவசியமே கிடையாது." அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருப்பான். பல்லவன் கேட்பான், "அண்ணே இப்படியெல்லாமா நடந்துச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்பான். "ஆமாடா இப்படித்தான் நடந்துச்சு" அப்படி சொல்லும்போது, பல்லவன் வந்து, "அண்ணே சாரிண்ணே" அப்படின்னு சொல்லி கேட்பான். "நீ ஏன்டா சாரி கேட்குற? நீ என் தம்பிடா. உனக்கு எதுவும் தெரியாது. ஆனா நான் இப்ப சொல்றேன் அங்க என்ன நடந்துச்சுன்னு" அப்படின்னு சொல்லிட்டு நடந்தத சொல்லுவான். அது ஒரு பொண்ணும், ஒரு பையனும் கார்ல ஏறுனாங்க. ஏறுனவங்க நேரா போய் கல்யாணம் முடிக்கிறதுக்காக கோயிலுக்கு போயிட்டாங்க. நான் அத வேடிக்கை தான் நின்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். அந்த சமயத்துல திடீர்னாப்புல அந்த பொண்ணு வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க. அந்த மாப்பிள்ளை பையன் மொதற்கொண்டு எல்லாரும் ஓடிட்டாங்க. கடைசியில பார்த்தா அந்த பொண்ணு மட்டும் தான் இருக்கு. சரின்னு வண்டி எடுத்துட்டு கிளம்பலாம்னு நெனைக்கிற நேரத்துல அந்த பொண்ணு நேரா என் வண்டியில ஏறிருச்சு. "பொண்ணு என் கார்ல ஏறிக்கிட்டு என்னைய எங்கேயாவது கொண்டு போய் கொஞ்சம் தள்ளி கொண்டு விட்டுருங்க தயவு செய்துன்னு" சொன்ன உடனே சரின்னு சொல்லிட்டு நானும் கார எடுத்துட்டு போனேன். அது கார எடுத்துட்டு போம்போது வழியில ஒரு கார் வந்து மறைச்சது. அது யாருன்னு பார்த்தா போலீஸு. அதுக்கப்புறம் எங்களெல்லாம் கூட்டிட்டு எஸ்பி ஆஃபீஸ்க்கு போயிட்டாங்க. அங்க இருந்தோம்னா அங்க பார்த்து அவங்க எல்லாம் சொல்றாங்க, அவங்க பார்வைக்கு நான் வந்து இந்த பொண்ண கடத்தி கல்யாணம் முடிக்க போனதா அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி அப்படிலாம் இல்ல அப்படின்னு சொல்ல வேண்டிய அந்த பொண்ணு வாயவே திறக்காம இருக்கு. எல்லாம் கண்மூடி எல்லாம் திறக்கறதுக்குள்ளே எல்லா விஷயமும் நடந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்லேருந்து எல்லாரும் வராங்க. வந்த உடனே நான் நினச்சேன், சரி நமக்காக நம்ம குடும்பம் பேச வந்துருச்சு. என் அண்ணனும் தம்பியும் வந்துட்டான் அப்படின்னு நினச்சா, அவங்க 2 பேரும் சேர்ந்து என்னைய திட்டுறாங்க. "நீ ஏன் இப்படி பண்ணுனேன்னு" சொல்லி கேட்டுட்டு, அப்போ என் குடும்பமே என்ன நம்பலைன்னா, அந்த மத்த குடும்பம் எப்படி என்னை நம்பியிருப்பாங்க? இந்த போலீஸ்ல எல்லாரும் எப்படி என்ன நம்பியிருப்பாங்க? பார்த்துக்கோ. அப்படி என்ன நம்பாத இந்த குடும்பத்தில நான் எதுக்குடா இனிமே இந்த வீட்ல இருக்கணும்? அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து கேட்பான்.
சோழன் உடனே சொல்லுவான், "கோவத்தில ஏதாவது பேசாதடா சோழா" அப்படின்னு சொல்லுவான். இவன் அப்படி கைய தட்டி விட்டுருவான். அதுக்கப்புறம் பாண்டி சொல்லுவான், "நாங்க பேசினது தப்பு தான்டா. அந்த இடத்துல அப்படி பேசியிருக்க கூடாது தான். அதுக்காக நீ வீட்ட விட்டுலாம் வெளிய போணும்னு நினைப்பியா?" அப்படின்னு சொல்லும்போது, "எப்பா சாமி போதும்டா. இனிமேலாம் இங்கேல்லாம் இருக்கிற மாரி ஐடியாவே இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு, "நிலா வா நம்ம போகலாம்." அப்படின்னு சொல்லி கூப்பிடுவான். அதுக்கு அவ வந்து, "சரி கொஞ்சம் இருங்க" அப்படிம்பா. "இல்ல இனிமே இங்க இருக்கவே மாட்டேன். நீங்க வாங்கன்னு" சொல்லும்போது, அவங்க எல்லாரும் பாண்டி, பல்லவன், அதுக்கப்புறம் சேரன் 3 பேரும் போகாத போகாதன்னு சொல்லி பார்ப்பாங்க. அவன் கேட்க மாட்டான். உடனே அவன் நேரா கார் பக்கத்துல வந்து நின்னுட்டு இருப்பான். நிலா வந்து சேரன பார்த்து சொல்லுவா, "அவரு சைட்ல அவரு நெனச்சதும் தப்பில்ல தானே! அதனால இப்போ நீங்க வந்து அவர பத்தி ரொம்ப யோசிக்காதீங்க. நான் அவர சமாதானப்படுத்தி எப்படியாவது கூட்டிட்டு வரேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவ கிளம்பிருவா. அப்போ அங்க இருந்துட்டு இருக்கும்போது அவன், "வா நிலா நம்ம போவோம்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, "எங்க போகணும்?" அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பான். "இனிமே நம்ம இங்க இருக்கக்கூடாது. கிளம்புவோம்." அப்படின்னு சொல்லிட்டு கார் சாவி அப்படியே பாக்கெட்ல எடுக்க போவான். அப்ப அது இருக்காது. உடனே, "ஐயய்யோ! கார் சாவி அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன். இருங்க நான் போய் எடுத்துட்டு வரேன்." அப்படின்ட்டு சோழன் கிளம்ப போகும்போது, நிலா சொல்லுவா, "அப்படிலாம் வேண்டாம். நம்ம வந்து பைக்லயே போயிட்டு வந்துரலாம்." அப்படின்னு சொல்லிட்டு, "நான் வண்டி சாவி எடுத்து வச்சிருக்கேன்." அப்படிம்பா. "எதுக்கு? நீ எதுக்கு அந்த வண்டியில போணுங்க? நம்ம போயிட்டு, போயிட்டு திரும்ப வரவா?" அப்படின்னு சொல்லும்போது, "சொன்னா கேளுங்க. இப்ப நம்ம வந்து இந்த பைக்ல போயிட்டு வருவோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம யோசிக்கலாம். சரியா? வாங்க." அப்படின்னு சொல்லிட்டு, அவ வந்து வண்டிய ஓட்ட போவா. "நீயா வண்டி ஓட்டப் போற?" அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேட்பான். "ஆமா, நான் தான் ஓட்டப் போறேன். ஏன் நீங்க என் கூட வரமாட்டீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்பான். அதுக்கு வந்து அவன் சொல்லுவான், "இந்த வீடே என்ன நம்பாம இருக்கும்போது நீ தான் என்னைய நம்புன. உன்ன நம்பி நான் எங்கேனாலும் வருவேன். அது எனக்கு கீழ கொண்டு தள்ளி போட்டாலும் சரி." அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான். அப்போ அதுக்கு அவ சொல்லுவா, "இப்படி சொன்னா என்ன அர்த்தம்? அப்ப என் கூட நீங்க நம்பாம தானே வாரீங்க?" அப்படின்னு சொல்லி அவ சொல்லுவா. "அப்படி சொல்லல. நீ போட்டாலும் பரவாயில்லன்னு தான் நான் சொன்னேனே ஒழிய, மத்தபடி நான் நீ போட்டுருவ அப்படின்லாம் நான் சொல்லல." அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் 2 பேரும் வண்டியில அப்படியே போவாங்க. போகும்போது நேரா ஒரு ஹோட்டல்ல போய் நிப்பாட்டுவா. அதுக்கு இவன் சொல்லுவான், "எதுக்கு இங்க வந்து நிப்பாட்டுற?" அப்படின்னு சொல்லி கேட்பான். "ஏன் நீங்க தானே சொன்னீங்க இந்த கடையில பரோட்டாலாம் ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்படின்னு." "அதான் சாப்பிட வந்திருக்கோம்." அப்படின்னு சொல்லி அவ சொல்லுவா. அதுக்கு அவன் சொல்லுவான், "எனக்கெல்லாம் சாப்பாடுலாம் வேண்டாம். எனக்கெல்லாம் பசிக்கல." அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிட்டு இருப்பான். அதுக்கு அவ சொல்லுவா, "எனக்கு பசிக்குது. வாங்க போவோம் உள்ள." அப்படின்னு சொல்லிட்டு கைய பிடிச்சு இழுத்துட்டு போவா நீலா. அங்க போன உடனே பரோட்டா ஆர்டர் பண்ணுவாங்க. அப்புறம் சாப்பிட உட்காந்துருக்கும்போதும் அப்படியே அவன் உம்முன்னு உட்காந்துருப்பான். அதுக்கு அவ சொல்லுவா, "ஏன் சோழன் இப்ப கோவப்பட்டுட்டு இருக்கீங்க?" அப்படி சொல்லும்போது, "பிறகு என்ன? அந்த வீடே என்ன நம்பாம போயிருச்சே! எனக்கு அப்ப எவ்வளோ வருத்தமா இருக்கும்." அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான். அப்போ அவ சொல்லுவா, நீங்க அத மட்டுமே யோசிக்கிறீங்க. உங்களுக்கு அந்த சமயத்தில சப்போர்ட் பண்ணலன்னு. ஆனா நீங்க ஒரு பிரச்சனைன்னு சொன்ன உடனே அங்கேருந்து ஓடி வந்தாங்க பார்த்தீங்களா? நீங்க ஏன் அத யோசிக்க மாட்டேங்கிறீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்பா. உடனே இவன் அப்படியே யோசிச்சுட்டு இருப்பான். அப்போ சொல்லுவா, "நீங்க அத மட்டும் பாருங்க. நீங்க வந்து ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க இதுக்காக." அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, இருந்தாலும் எனக்காக அவங்க சப்போர்ட் பண்ணலையேங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. "சரி, சரி நீங்க முதல்ல சாப்பிடுங்க." அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பரோட்டாவ வந்து சாப்பிட போவான். அப்போ இவ அப்படி சாப்பிட சால்னா ஊத்தும்போது அவன் சொல்லுவான், "அத அப்படி பண்ணக்கூடாது. பிச்சு நல்லா போட்டு தான் சாப்பிடணும்." அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்காக எல்லாம் ஹெல்ப் பண்ணுவான். அவ அப்படியே சிரிச்சுக்கிட்டே அவன பார்த்துட்டுருப்பா. அதுக்கப்புறம் நீலா சொல்லுவா, "சரி நீங்க நிதானமா சாப்பிடுங்க ஃபர்ஸ்ட்டு. அப்புறம் நம்ம பேசிக்கலாம். சரியா?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, அவன் கேட்பான், எப்படி நிலா நீ மட்டும் என்னைய நம்புன? அவங்கலாம் என்னைய நம்பாம இருக்கும்போது, என் கூட பிறந்தவங்களே நம்பாம இருக்கும்போது, நீ மட்டும் எப்படி நம்புன?" அப்படின்னு கேட்கும்போது, அதுக்கு அவ சொல்லுவா, "அதுக்கு வேற ஒண்ணும் இல்ல. நீங்க 2வது கல்யாணம் முடிக்கிறதுக்குலாம் அந்த அளவுக்கு வொர்த் இல்லன்னு நெனச்சேன்." அப்படின்னு சொல்லிருவா. உடனே இவன் அப்படியே ஷாக் ஆகி பார்ப்பான். "ஆமா சோழன், நீங்க வந்து 2வது கல்யாணம் முடிச்சு வர்றதுக்கெல்லாம் வந்து வொர்த்தே கிடையாது. என்னைய நீங்க கல்யாணம் முடிச்சுட்டு வந்ததே ஒரு மாதிரி தானே முடிச்சுட்டு வந்தீங்க. அப்படிங்கும்போது 2வது எப்படி நீங்க கல்யாணம் முடிச்சு நீங்க என்னத்த இது பண்ண போறீங்க?" அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இவன் சொல்லுவான், "நானே மனசு வருத்தத்தில இருக்கேன். நீங்க திரும்பியும் வந்து நீ என்னைய வந்து மனசு வருத்தப்பட வைக்கிற பாத்தியா?" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, அதுக்கு அவ சொல்லுவா, "ஐயய்யோ! சோழன் அப்படிலாம் இல்ல. சும்மா ஜாலிக்கு உங்கள சிரிக்க வைக்கிறதுக்காக தான் அப்படி பண்ணேன். நீங்க அப்படிலாம் நினைக்காதீங்க. ஆனா எனக்கு தெரியும் நீங்க அந்த அளவுக்கு தப்பு பண்ணியிருக்க மாட்டீங்கன்னு நான் ஸ்ட்ராங்காவே நம்பினேன்." அப்படின்னு சொல்லும்போது, இவளுக்கு அப்படியே ஹேப்பியா இருக்கும். "நீங்க வந்து அந்த அளவுக்குலாம் வந்து வேற பொண்ணுலலாம் கல்யாணம் முடிக்க மாட்டீங்க." அப்படின்னு அவ சொன்ன உடனே அங்க பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கும்போது, அங்க சோழனுக்காக இவ பேசினது ஞாபகத்துக்கு வரும். நிலா வந்து அந்த பொண்ணுகிட்ட சொல்லுவா, "நீங்க எப்படி வந்து இவங்கள ஜெயிலுக்கு அனுப்பிட்டா, அப்ப நான் என்ன பண்றது? என் ஹஸ்பண்ட் இல்லாம தனியா இருக்கணுமா?" அப்படின்னு சொன்னது அவளுக்கு சொன்னது எல்லாமே இவனுக்கு ஞாபகம் வரும். உடனே அத வந்து அப்படி நெனச்சு பார்ப்பான். அதுக்கப்புறமா திரும்ப கேட்பான், உண்மைக்குமே என்னைய நீ நம்பினியா நிலா?" அப்படிங்கும்போது, "100% உங்கள நான் நம்பினேன்." அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே, "பாரேன் நீ இப்படி சொல்லும்போது என் கையெல்லாம் இப்படி சிலிர்க்குது." அப்படின்னு சொன்ன உடனே ரொம்ப சிரிச்சுக்கிட்டே, அதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் பாயில் ஆர்டர் போட்டு, அத எப்படி சாப்பிடணும்னு அவனுக்கு சொல்லிக் குடுத்து, அந்த மாரி நல்லா ஜாலியா அதுக்கப்புறம் பேச ஆரம்பிச்சுருவாங்க. 2 பேரும் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வருவாங்க. வீட்டுக்கு வந்த உடனே நேரா சோழன் வந்து உள்ள போயிருவான். வாசல்ல வந்து நடேசன் உட்காந்துருப்பாரு. "என்னம்மா சரியாயிட்டானா?" அப்படின்னு சொன்னோனே, "அதெல்லாம் சரியாயிட்டாங்க." அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேப் ரெக்கார்டர வந்து ஆஃப் பண்ணிட்டு போவா.
வீட்டுக்குள்ள போன உடனே சோழனை வந்து பல்லவன் கட்டிப்பிடிச்சுட்டானே, "சாரிண்ணே" அப்படின்னு சொல்லுவான். "நீ எதுக்குடா சாரி கேட்க? நான் உன்ன தப்பாவே நினைக்கவே இல்ல. ஏன் போனவன் திரும்பி வரமாட்டேன்னு நினைச்சிட்டியோ நீ?" அப்படின்னு கேட்பான். "இல்லண்ணே, அப்படி இல்லண்ணே. நீ ஏண்ணே பாவம். அண்ணங்கலாம் வந்து 2 பேரும் உன்னைய வந்து கோவமா பேசிட்டாங்கன்னு நீ நினைக்கிற. ஆனா திருவண்ணாமலையில உனக்கு ஒரு பிரச்சனை சொன்ன உடனே அவங்க 2 பேரும் தானண்ணா உனக்காக வந்தாங்க. நீ ஏன் அதை யோசிச்சு பார்க்கல?" அப்படின்னு சொல்லும்போது, அவன் சொல்லுவான், "என்னடா நீ திடீர்னு கச்சு மாறிட்ட?" அப்படின்னு கேட்பான். அதுக்குள்ள அங்கேருந்து பாண்டி வந்து அவன கட்டிப்பிடிச்சுட்டு, "சாரிடா, நீ வந்து வந்து தப்பா நினச்சுக்காத. இனிமேலாம் இந்த மாரி நடக்காது. கட்டி பிடிச்சுக்கோடா என்ன" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவனே இப்ப பாண்டிய வந்து கட்டி பிடிச்சுக்குவான். அப்ப அவன் சொல்லுவான் சோழன், "நான் தான் உன்ன கட்டி பிடிக்கவே இல்ல. நீ ஏன்டா என் கைய எடுத்து உன்ன கட்டிக்கிற?" அப்படின்னு பேசுவான். "சொல்லுடா, நீ வந்து இப்ப என்ட்ட மன்னிப்பு வந்து எனக்கு குடுத்துட்ட. சரியா? இனிமேல்லாம் இந்த மாரி நடக்காது" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சேரன் அங்கேருந்து வருவான். வந்துட்டு அவன, "சோழா, என்ன மன்னிச்சிடுடா. நீ சொன்ன பிறகு தான் எங்களுக்கு புரிஞ்சிருக்கு. நீ வந்து நாங்க அப்படிலாம் உன்ன பேசியிருக்க கூடாது. மன்னிச்சிடுடா. உனக்காக நாங்க எல்லார் பேருமே நின்றுக்கணும். இனிமே நாங்க அப்படிதான் இருப்போம்டா. இந்த மாதிரி எதுவுமே நடக்காது" அப்படின்னு சொல்லிட்டு அவன கிட்ட இருக்கிற மாதிரி இன்னைக்கு வந்து ஐயனார் துணை சீரியல் இருந்தது. வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.